ஹாய் ஹலோ கேண்டீஸ், வெல்கம் டு அம்மி எஃப்எஃப். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப்பி ஹாப்பி ஹெல்தி. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜங்குக்கான ஒரு சீரீஸ் தான். புதுசாக நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ கமெண்ட்டில் நான் ஒரு தடவை படித்தேன். அதில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்கள் தேயாங்க நிறையா சீரீஸ் போட்டிருக்கீங்க, அதேமாரி ஜிம்மினுக்கு நிறையா சீரீஸ் போட்டிருக்கீங்க, பட் ஜங்குக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, அவருக்கு வந்து சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுவும் வேலிடான பாயிண்ட் தான், எனக்கே தெரியும். என்னோடய சேனலில் வந்து ஜங்குக்காக்கு 3 ஷார்ட்ஸ் 5 ஷார்ட்ஸ் தான் அதிகமாக இருக்கும். சீரீஸாக நான் அவருக்கு போட்டது ரொம்ப ரேர் தான். ஸோ அதனால் பாரபட்ச பக்கம் நம்ம 3 பேருக்குமே செயல்படுறதால தங்க பிள்ளைக்காக இப்போ ஃபஸ்ட்டில் நான் முன்னாடியே ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து புதுசாக ஒரு எஃப்எஃப் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த டைட்டில் இஸ் அரேஞ்ச் மேரேஜ். நிறையா பேர் கேட்டுகிட்டு இருந்தது தான், ஆனால் ஸ்லைட்டாக ஒரு மாற்றம். எப்படின்னா அரேஞ்ச் மேரேஜ் வித் மை சிஇஓ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. எப்படிடா சிஇஓட அதுவும் அரேஞ்ச் மேரேஜ், அதான்டா கதை. ஸோ நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தது, நான் நிறைய தடவை சொல்லிகிட்டு இருந்தேன். செப்டம்பர் 1 வந்து ஜங்குக்காவோட பர்த்டேக்கு நான் போடுறேன்னு சொல்லிவிட்டு, என்னை மன்னித்து விடுங்கள், நான் பிழை இழுத்து விட்டேன். கரெக்டு தான், பரவாயில்ல, அவர் பிறந்த மந்த்லேயாவது நான் போடுறேன்னு நினச்சி சந்தோஷப்படுங்க. ஓகே, சரி, ஓகே, போதும். நம்ம டைரெக்டாக இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இன்ட்ரடக்ஷன்ஸ்லாம் எதுவும் கிடையாது. ஸோ இந்த சீரீஸ்ன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரொம்ப பிரம்மாண்டமாலாம் நினைக்க வேணாம். மேபி இது வந்து ஒரு 10 எபிசோட்ஸ் அதுக்குள்ளே தான், அதுக்கு மேலெலாம் போக வாய்ப்பில்லை. 10 to 15, நான் ரொம்பலாம் இழுக்க மாட்டேன். ஓகே, ஸோ தாராளமாக நீங்கள் கண்டினியூ பண்ணி பாருங்கள். நான் கண்டிப்பாக வந்து டெய்லி அப்டேட் பண்ணேன்னாலும் அட்லீஸ்ட் 2 days ஒன்ஸ் ஆகுது நான் அப்டேட் பண்ணுறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். ஏன்னா பிகாஸ் எனக்கு எக்ஸாம்ஸ் வந்து கண்டிப்பாக வருது. இப்போது அப்கமிங்கில் கூட வருது, பார்த்துக்கலாம். இப்போ ஆரம்பித்தா தான் உண்டு, இல்லைன்னா நான் அப்படியே மறந்துகிட்டே போயிட்டே இருப்பேன். சரி, ஓகே 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 நிறைய பேசிட்டேன். வாங்க நம்ம இப்போ டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே சார், எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு கதவை நாக் பண்ணுறீங்க. ஸோ நாக் பண்ண இடத்துல பார்த்தீங்கன்னா எஸ் கமேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் வருது. ஸோ நீங்கள் பொறுமையாக உள்ளே போகிறீங்க. உள்ளே போனால் அங்கே இருக்கிறது அஃப்கோர்ஸ் நம்ம செல்லாக்குட்டி ஜியான் ஜங்குக்கா தான். ஸோ அவர் அப்படியே அழகாக உட்காந்துருக்காரு. வித் ஃபார்மல்ஸ் ட்ரெஸ் போட்டுட்டு கோட் ஷூட்லாம் போட்டுட்டு பார்க்கவே ரொம்ப ஹேண்ட்ஸமாக ரொமான்டிக்காக இல்லை, டெரராக தான் இருக்கார், ஒர்க்காக இருக்கார்ல, அதனால தான். ஸோ அழகாக கால் மேலே கால் போட்டுட்டு ஏதோ லேப்டாப்பில் பார்த்துட்ருக்காரு. ஸோ நீங்கள் வந்ததும் அப்படியே ஒரு நிமிஷம் உங்களை பார்க்குறாரு. என்ன வயன் அப்படிங்கிறாரு. நீங்கள் சார் இந்த மாதிரி இந்த ஃபைல்ஸ் எல்லாம் நீங்கள் சைன் பண்ணணும். தென் என்ன ஹெசிடேட் பண்ணுற, சொல்லு, ஃபைலை கொடு அப்படிங்கிறாரு. ஸோ வாங்கிட்டாரு. இப்போ அவர் சைன் போட்டுட்டே சொல்லு, என்ன சொல்ல வந்த? ஆக்சுவலாக கேன் ஐ டேக் ஹாஃப் டே லீவா? எதுக்கு? அது வீட்டில் பொண்ணு மாப்பிள்ளை பார்க்குறாங்க சார். அதான் மாப்பிள்ளை என்னை பார்க்க வராங்க, அதான் அப்படிங்கிறீங்க. ஓ, அதுக்கெல்லாமா லீவ் வேணும்? அது அவங்க 4 மணி போல் மாப்பிள்ளை வீட்லேருந்து வராங்களா, அதனால் அம்மா கொஞ்சம் சீக்கிரமாக வர சொன்னாங்க. எல்லா ஷெடியூல்ஸையும் முடிச்சிட்டேன் சார், ப்ளீஸ் அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ சொன்னதுக்கப்புறம் இங்கே வந்து நீங்கள் அப்படியே அப்பா மனுஷன் லீவ் கொடுத்துட்டாருடா அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்சிட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் அப்படியே பேக் பண்ணிட்டு உங்களோட ஹேண்ட்பேக்லாம் எடுக்க போகும்போது கால் வருது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு அட்டென்ட் பண்ணுறீங்க. ஒரு நிமிஷம் வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வாயேன் அப்படிங்கிறாரு. என்ன தான் இவருக்கு பிரச்சனையா, சரி பேக் எடுத்துகிட்டே போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு, ஸோ நீங்கள் உங்களோட ஆஃபீஸ் எல்லாத்தையுமே மூடிட்டு நாக் பண்ணிட்டு திருப்பி நீங்கள் உள்ளே போகிறீங்க. எஸ் சார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இந்த 5 ஃபைல்ஸ் மட்டும் நீ அங்கே இருக்கிற கிளர்க்கிட்ட மட்டும் கொடுத்துறியா? அதுக்கு வேறு யாருக்கோ கால் பண்ணி கூப்பிட்டா என்ன கேடான், ஆனால் போகிறேன்னு தெரியுதுல்ல, போய் தொலைட்டுன்னு விட்ட வேண்டியதானே. நசன்ட்டு ஓகே சார் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் டக்குன்னு அவர் கையிலேருந்து உள்ள ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே வாங்கிட்டு அப்படியே நீங்கள் போகிறீங்க. கட்டுப்பில் இவனுக்கெல்லாம் கல்யாணமே ஆகாது படா
அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்கீங்க. ஏன்னா எப்போ பார்த்தாலும் தொண்ணு உங்களுக்கு தான் வேலை விட்டுட்டே இருப்பார். லைக் எப்படி சொல்லணும்னா ஒட்டுவார் ரொட்டி மாதிரி பக்கத்துலேயே இருக்க வேண்டியது, இந்த வேலை செய்ய அந்த வேலை செய்ய நல்லா போட்டு புழிஞ்சிருக்கிறாரு. ஸோ உங்களுக்கு அதனால் ஒரு கட்டத்தில் நம்மளுக்கு ஒரு மாதிரி கடுப்பாயிடும்ல. அதனால நீங்கள் மனோபவனத்துக்கிட்டே எல்லாத்தையும் விட்டு கொடுக்குறது. ஆனால் வெளியில் யாராவது ஏன் இப்படி சிஓ சார் இருக்காங்கன்னு கேட்டாங்கன்னா அவரை வேறு யாருக்கிட்டையுமே நீங்கள் விட்டு கொடுக்க மாட்டீங்க. அந்த மாதிரியான ஒரு பொண்ணு நீங்கள். ஸோ அந்த கிளர்க்கிட்ட கொடுத்துட்டு நான் இதுமாரி நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் போயிருப்பீங்க. போயிட்டு ஹாப்பியாக இருக்கீங்க. லைக் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் ஃபர்தரா. ஸோ அதனால் உங்களுக்கு கார்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் கார்லாம் ட்ரைவ் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் டைரெக்டாக உங்கள் வீட்டுக்கு போயாச்சு. போனதுக்கப்புறம் உங்கள் அம்மா, அப்பா பயந்துட்டேன்டி, நீ அந்த நேரத்தில் உயிரத்தில் வந்து உயிரை வாங்குவேன்னு நினச்சிக்கிட்டு, பரவாயில்ல அந்த மனுஷன் லீவ் கொடுத்துட்டாரா? கொடுத்துட்டாருமா, ரொம்ப நல்லது. சரி சீக்கிரம் வா, வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் தூங்கு, அப்போ தான் ஃபேஸ் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வேலை பார்த்துருப்பால, அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு ரெடியாகிடு சரியா? அவங்க 4 மணிக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கடக்குன்னு வேலையை பண்ணு. முதல்ல சோத்தை போடுமா, பசி உசுர் எடுக்குது. சரி வா 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 வா. இப்போது உள்ளே உட்காந்து சாப்பிட்றீங்க நீங்களும் உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும். சரி எல்லாமே சாப்பிட்டுட்டு கடன்னு அப்படியே போயிட்டு தூக்கமே உங்களுக்கு வரல. உங்கள் அம்மா கண்ணை மூடி தூங்க சொல்லியிருப்பாங்க. லிட்ரலி ஒரு 1 hour தான் இருக்கும். வயன் கண்ணை மூடி தூங்கு வயன் தூங்கடி அப்படின்னு மனசுக்குள்ளே நீங்கள் நினச்சிட்டு அப்படியே கண்ணை மட்டும் தான் மூடிருக்கீங்க. அந்த அந்த 1 hour ஆகிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் உங்களுக்கு தூக்கமே வந்திருக்கும். தூங்கி எழுந்திருப்பீங்க. அலாரம் வச்சுருக்கீங்க, அலாரம் அடிக்குது. ஸோ எழுந்திரிச்சு முடிச்சுட்டு குளிச்சுட்டு அப்படியே மேக்கப் போட ஆரம்பிக்கிறீங்க. ஒரு 5-6 கோட்டிங் போயிட்டுருக்கு. இப்போது அழகாக ஒரு அழகான கலரில் நீங்கள் கார்ஜியஸாக ஒரு சாரீ கட்டியிருக்கீங்க. சூப்பராக இருக்குது பார்க்கவே உங்களுக்கு. ஸோ நீங்கள் கட்டிட்டு அம்மா இந்த சாரீ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா மாப்பிள்ளை வீட்டில் ஃபோன் பண்ணி கேட்டுட்டிங்களா? எப்போ வராங்களாம்மா? வந்துட்டுருக்காங்கடி, தெரியல எப்போ வருவாங்கன்னு தெரியல. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ மேக்கப்லாம் போட்டு ரெடியாக உட்காந்துட்டு போர் அடிக்குது. இப்போ நீங்கள் அப்படியே அழுங்காமல் குலுங்காமல் அப்படியே உட்காந்து மொபைல் யூஸ் பண்ணிருக்கீங்க. இப்போது வெளியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார் வர மாதிரி சத்தம். நீங்கள் குடுக்குன்னு உங்கள் வீட்லேருந்து, அதாவது உங்கள் ரூம்லேருந்து ஜன்னல் வழியாக பார்த்தாங்கன்னா வாசல் தெரியும். குடுக்குன்னு ஓடி போய் அந்த ஜன்னல் வழியாக பார்க்குறீங்க. மாப்பிள்ளை வராரா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதுதான் உங்களோட லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வர்றது. நீங்கள் அப்படியே க்யூரியாசிட்டியில் பார்த்துட்ருக்கீங்க. ஃபோட்டோ கூட உங்கள் அம்மா அவங்கள்ட்ட காட்டலை. ஸோ அப்படியே ஒரு மாதிரி பதட்டம் வர ஆரம்பிச்சிருக்கு. கை காலில் உங்களுக்கு வேர்த்துடுச்சு. இப்போது அவங்க எல்லாருமே மாப்பிள்ளை வீட்டில் எல்லாருமே வந்து உட்காந்துட்டாங்க. உட்காந்துட்டதுக்கப்புறம் உங்கள் அம்மா ஸ்வீட்ஸு பலகாரம் அது எல்லாத்தையுமே கொடுத்துட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் நேரம் டாக் போயிட்டுருக்கு. ஸோ ஒரு வழியாக பொண்ணை வர சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே உங்கள் அம்மா அவங்களை கூப்பிட்றதுக்காக வராங்க. நீங்கள் சும்மா கேஷுவலாக மொபைல் யூஸ் பண்ணுறேன்னு பேர் தான். மொபைலில் தண்ணி வலிஞ்சு ஆப்ரேட்டே ஆக மாட்டுது. ஐயோ இது வேறு வேர்த்து விடுது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை ரப் பண்ணி வைக்கிறீங்க. உங்கள் அம்மா வராங்க. உங்களுக்கு தொதுக்குன்னு தூக்கி போட்டு உங்கள் ஹார்ட் பீட் டப் 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 டப்னு அடிக்குது. என்னம்மா அப்படிங்கிறீங்க. வாடி வந்திருக்காங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக போகிறீங்க. அம்மா என் பின்னாடியே வாம்மா, என் கையை பிடிச்சிட்டே வாம்மா அப்படின்னு சொல்லிட்டு சரி வாடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை பிடிச்சி இழுத்துட்டு வராங்க. ஸோ அப்படியே பார்க்குறீங்க. லைக் பார்க்கல, கீழே குனிஞ்சிட்டே அங்கே இத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும்ல. ஸோ அந்த மாதிரி நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. அங்கே உள்ள யாரோ ஒருத்தவங்க உட்காருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்டி ஏஜ் வயசு இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்க சொல்கிற மாதிரி இருக்கு. ஓ இது ஒரு வேளை மாமியாராக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்கீங்க. இப்போது உட்காடுறீங்க. என்ன படிச்சிருக்கம்மா? நான் எம்சிஏ படிச்சிருக்கேன். இப்போது கரண்ட்டாக கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், செக்ரட்டரியா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. வாவ் சூப்பர். வேறு ஏதாவது பேசணுமா? மாப்பிள்ளைக்கிட்ட பேசுகிறியா? நீங்கள் அப்படியே வாய மூடிட்டுருக்கீங்க. பேசுவா. உங்களுக்கு ஏதாவது ஆச்சு பண்ண அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபர்தராக ஃபஸ்ட்டு நீங்கள் போயிட்டுருக்கீங்க. பின்னாடி அந்த மனுஷன் ஃபாலோ பண்ணிட்டு வராரு. ஹலோ என்னை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸு. நீங்கள் அப்படியே லைட்டாக ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. ஓப்பன் கிடையாது, இவ்வளோ நேரம் கீழே குனிஞ்சிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ தான் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஃபேஸாக பார்க்குறீங்க. பார்த்தா பையன் நல்லா இருக்கார்.
சாப்பிட்டீங்களா? ம், சாப்பிட்டேன். நீங்கள்? ம், நான் சாப்பிட்டேன். உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லுங்கள். அது நீங்கள் இந்த கல்யாணத்தை வேணான்னு சொல்ல முடியுமா? ஆ, ஏன்? உங்களுக்கு என்ன பிடிக்கலையா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இல்லை, அதுக்கு இல்லை. நான் ஆல்ரெடி லவ் பண்ணுறேன். எனக்கும் அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு. சாரி, நான் இதை எங்கள் அம்மா அப்பாட்ட இன்னும் சொல்லலை. அவங்க எப்படி எடுத்துப்பாங்கன்னு எனக்கு தெரியல. அதனால தான் நான் இன்னும் சொல்லலை. அவங்க வீட்டில் அவங்க அக்கா இருக்காங்க. அவங்க அக்காவுக்கு இன்னும் கல்யாணம் பண்ணல. அதனால தான் நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். இல்லைனா நான் எங்கள் அம்மாக்கிட்ட எப்போயோ ஓப்பன் பண்ணி சொல்லியிருந்திருப்பேன். இந்த அளவு வந்திருக்காது. என்னால் சாரி, அவளை மறக்கவே முடியாது. ப்ளீஸ். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. கடவுளே, போச்சா அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிட்டு அதை நீங்களே சொல்லலாமே என்ன பிடிக்கலன்னு. ஏன் பிடிக்கல, எதுக்கு பிடிக்கலன்னு என்ன ஏதாவது கேட்டுட்ருப்பாங்க. அதான் நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா அதே கொஷின் தானே என்னையும் கேட்பாங்க. உங்களுக்கு பர்சனலாக பிடிக்கலன்னு சொல்லுங்கள். சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. ஒரு மாதிரி மனசு வலிக்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு. ஸோ இப்போது அப்படியே ஹாலில் போய் நின்னாச்சு. உங்கள் அம்மா தரன்னு அப்படியே பொறுமையாக இழுத்துட்டு கிச்சனுக்கிட்ட வந்துட்டு, என்ன அது பிடிச்சிருக்கா, மாப்பிள்ளைக்கிட்ட பேசுனியா, என்ன உனக்கும் அவருக்கு ஒத்து போதா? எனக்கு அவரை பிடிக்கலம்மா. ஏன்டி இப்படி சொல்கிற? எனக்கு பிடிக்கல அவரை. அவர் கேரக்டரும் எனக்கும் சிங்கே ஆகலம்மா. பார்க்க தான் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. செட் ஆகாதுமா எனக்கு அவருக்கும். என்னடி அர்த்தம் அது? என்னோட சேலரி கம்மியாக வாங்குறாருமா. என்ன செய்ய சொல்கிறீங்க? என்ன தான் இருந்தாலும் ஈகோ இடிக்கும். நானே பெரிய மனசு பண்ணி எதுவுமே நான் செய்யலை சொல்லலைனாலும் அவர் கண்டிப்பாக ஈகோ பார்ப்பார். பொண்டாட்டி நம்மளோட அதிகமாக சம்பாதிக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு என்னால் இந்த சம்பாதிக்கிறத விட்டு கொடுக்க முடியாது. அதனால தான் சொல்கிறேன், அவன் கல்யாணத்துக்கு அப்புறம் வேலையை விட்டு நின்றுடுன்னு சொன்னால் பெரிய பிரச்சனை டிவோர்ஸ் வரைக்கும் போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. என்னடி பெரிய வார்த்தைலாம் பேசுகிறா? நான் உண்மை தாம்மா சொல்கிறேன். ஏதாவது சொல்லி சமாளி. இப்போ சொல்லனாலும் அவங்க வீட்டுக்கு போய் சேர்ந்ததுக்கப்புறம் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்களே, அப்போ சொல்லிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பக்கத்தில் ஒரு சேர் இருக்கும், அதில் போய் உட்காந்துட்டீங்க. இப்போ நிறைய பேசிகிட்ருக்காங்க. பேசி முடித்ததும் சரி நாங்கள் கலந்து பேசிவிட்டு நாங்கள் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. சரி ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே கிளம்பி போயாச்சு. போனதுக்கப்புறம் அந்த பையனுக்கு ஒரு மாதிரி, அந்த பொண்ணு என்ன சொல்லியிருப்பாளோ தெரியலையே, எங்கள் வீட்டில் வேறு அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தில் பீதியிலே அந்த மனுஷன் இருந்துகிட்ருக்காரு. ஸோ இப்போது வீட்டுக்கு வந்தாச்சு, ரீச்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ சொன்னதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு, என்னங்க உங்கள் பொண்ணுக்கு பிடிச்சிருக்கா அப்படி இப்படின்னு கேட்கவும், இல்லைங்க செட் ஆகாது அது இதுன்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மா எப்படியோ உங்களையும் டேமேஜ் பண்ணாமல் அதே மாதிரி பிடிக்கல அப்படிங்கிறதையும் நல்லா தெளிவாக சொல்லியிருப்பாங்க. சொன்னதுக்கப்புறம் அவங்களுக்கு அதாவது மாப்பிள்ளை வீட்டில் உங்களை விட மனம் இல்லை தான். ஆனால் என்ன பண்ணுறது, பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது அந்த பையன். அப்பாடா நல்ல வேலை அந்த பொண்ணு நம்மளை வேண்டான்னு சொல்லிடுச்சு, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்டு அவரோட லவர்கிட்ட போய் சொல்கிறாரு, இங்கே பாரு நான் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன், நான் உங்கள் அக்காவுக்கு எப்போ தான் கல்யாணம் நடக்கும், ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கடா, இன்னும் 3 மாதத்துல எங்கள் அக்கா கல்யாணம் நடந்துடும், உடனே பண்ண மாட்டாங்க, நம்ம அதுக்குள்ளே நம்ம பேசிடலாம், பேசி முடிச்சிட்டோன்னு வச்சுக்கோ என் பிரச்சனையே கிடையாது, நம்ம அதுக்கப்புறம் சார்ட் அவுட் பண்ணிக்கலாம்டா எல்லாத்தையும் ப்ளீஸ்டா அப்படின்னு அந்த பொண்ணு என்னென்னமோ சொல்லி சமாளிச்சுப்பா. உனக்காக தாண்டி பல்ல கடிச்சிட்டு பொறுத்துட்ருக்கேன் அப்படிங்கிறாரு. நானும் தான்டா, லவ் யூ டூடா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சொல்லிக்கிறாங்க. ஸோ இங்கே நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஃபெட்டப் ஆகிட்டு அடுத்த நாள் என்னோ ஏதாவது ரீசன் சொல்லி இருந்துருக்கணுமோ, இந்த ரீசன் சொல்லாமல் இருந்துருக்கணுமோ அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி இப்போ உங்களோட சிஇஓவை மீட் பண்ணுறதுக்கே ஒரு மாதிரி இருக்கும் உங்களுக்கு.
ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அடுத்த நாள் போய் தான் ஆகணும். ஏன்னா நீங்கள் வந்து செக்ரட்டரி அப்படிங்கிறதால ரொம்ப பெண்ட் ஆகும் நீங்கள் போகலைன்னா. ரொம்ப எமர்ஜென்சினா தான் நீங்கள் லீவ் போடுற மாதிரி நீங்கள். ஸோ இப்போ வந்து நீங்கள் வழக்கம் போல் ஆஃபீஸ் போயாச்சு. ஆஃபீஸ் போயிட்டு நீங்கள் இந்த சேரில் உட்கார போகிறீங்க. ட்ரிங்க்னு சொல்லிட்டு ஃபோனு, யார் இவனை தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி எடுக்கிறீங்க. வயன் ஒரு நிமிஷம் ஒரு கேபினுக்கு வா அப்படிங்கிறாரு. கூப்பிட்டான்ல அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக நீங்கள் உள்ளே போகிறீங்க. ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் அவர் வந்து சொல்கிறாரு, அப்புறம் எதுவுமே அப்டேட் பண்ணவே இல்லை, எல்லாம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா, என்ன சொன்னார் மாப்பிள்ள, எப்படி இருக்காரு சார்? வேண்டான்னு சொல்லிட்டேன். வேணான்னு சொல்லிட்டியா? ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்த இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு, ஏன் அப்படிங்கிறாரு. சம் பர்சனல் ரீசன் சார். அவர் அப்படியே உங்களை பார்க்குறாரு. சரி போ அப்படிங்கிறாரு. தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போய்ட்டு, எனக்கு என்ன பிரச்சனை இருந்தால் அவனுக்கு என்னவா என்ன அவனா கட்டிக்க போகிறான், ஒவ்வொரு சீன் மேரா பண்ணிகிட்டு இருக்கான், எரிச்ச சீப்படா ஆலய மாட்டேன் பரவாயில்ல அது ஒரு கடுப்பில் உங்கள் மனசுக்குள்ளே இவ்வளோ கோபதாபங்கள் அப்படியே அடக்கிக்கிட்டு மனசுக்குள்ளேயே அப்படியே பொங்கிட்டு அப்படியே வெளில வந்துட்டுருக்கீங்க. எரியிற தீயில் எண்ணெய் ஊற்றின கதையை என் உயிரை வாங்கிறதுக்கு காலையில் நிம்மதியாக வேலை பார்க்க முடியுதா சே அப்படின்னு சொல்லிட்டுருக்கீங்க. ஸோ இப்போ ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஒவ்வொருத்தவங்கள்ட்ட இந்தந்த ப்ராஜெக்ட் இது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பிரித்து கொடுத்துட்டு வந்துட்டுருக்கீங்க. அப்போது அந்த இதில் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் கிளர்க் மட்டும் வந்துட்டு, என்ன மேம் நேற்று உங்களை பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொன்னீங்க, என்ன எல்லாம் சக்ஸஸாக தான் நானே சொல்லியிருக்க மாட்டேனா ப்ரோ, நீங்கள் வேறு பொட்டுக்குச்சு, ஏன் மாப்பிள்ளைக்கு உங்களை பிடிக்கல, நான் வேண்டான்னு சொல்லிட்டேன், ஏன் என்னது மாப்பிள்ளை கம்மிட்டடான், ஏதாவது சொல்லி நீங்கள் ஏதாவது பண்ணுறீங்களான்னு கேட்டு உயிரை வாங்கிட்டான், அதான் கழுத போய் தொலைதுன்னு சொல்லிவிட்டு ஏதோ சொல்லி சமாளிச்சு எனக்கு வேண்டாம்னு நான் சொல்லிட்டேன். நல்ல வேலை இப்போ தெரிஞ்சதே நினச்சி சந்தோஷப்பட்டுங்க. ஒரு வேளை மண்டையை ஆட்டிட்டு கல்யாணத்தப்போ ஓடி போயிட்டான்னு என்ன பண்ணியிருந்துருப்பீங்க. ஆனால் நீங்கள் வாயை பறந்து பார்க்குறீங்க. ஆமாம் அப்படி இல்லையா, அவங்க அம்மா அப்பா ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணமே பண்ணிட்டாரு உங்களை. ஆனால் அன்றைக்கி நைட்டு உங்கள் கூட வாழ மாட்டேன், எனக்கு உங்களுக்கு பிடிக்கல, எனக்கு அவ கூட தான் வாழ இஷ்டமாக இருக்குது, நம்ம இதுக்கு மேலே எதுவும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா போச்சு. ஆமாம்ல அப்படின்னு இருக்கீங்க. உங்களுக்கு தலையோடு வந்தது தலைப்பாவோடு போச்சுன்னு நினச்சி சந்தோஷப்படுங்க. அதை விட்டுட்டு இதுக்கெல்லாமா ஃபீல் பண்ணிருக்குது. உங்கள் அழகுக்கு ஒருத்தன் வேணும் 100 பேர் கூட வருவார். ஏன் அந்த நம்ம சிஇஓ அவரே கூட கல்யாணம் பண்ணிக்கலாம் உங்களை. ஏன் இல்லை ஏன் அப்படிங்கிறீங்க. என்ன மேம் நீங்கள் அவரை விட்டே கொடுக்க மாட்டீங்க, ஏன் அவர் வந்தால் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க மாட்டிங்களா? இதை பாருங்கள், அவர் பாஸை என்னால் விட்டு கொடுக்க முடியாது. ஆனால் அவரை எப்படி நீங்கள் அது மேலே கம்பேர் பண்ணி பேசுங்க? தப்பு வாயில் போடுங்க முதல்ல கிளம்புங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிவிட்டு அப்படியே திரும்புறீங்க. பார்த்தா இங்கே அப்படியே ஜங்குகா நின்றுட்டுருக்காரு. சார் என்ன வயன் ஒர்க்கிங் டைமில் உட்காந்து பேசிகிட்ருக்க? சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டீங்க. பா மூக்கு வெறுத்துட்டு இங்கடா வயன் வாடை காணோம் அப்படின்னே இருப்பார் போல். போ வராதறதுக்கு கடத்தி கொண்டு போய் அப்படியே என் வாய்ஸு என்னோடய ஃபேஸ் அப்படியே டோட்டலாக மாற்றி விட்டு நங்க கொட்டும் போல இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பில் இருந்துகிட்ருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ அப்படியே ஏற்கனவே உங்களோட ஷிஃப்ட் வேறு நேற்று வேறு லைட்டாக பெண்டிங் இருந்திருக்கு போல், அதையும் சேர்த்து இன்றைக்கி சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு அவ்வளோ நேரம் ஆகிடுச்சு. இப்போது டைமை பார்த்தா மணி 8. நீங்கள் கண்ணு மூணு தெரியாமல் வேலை பார்த்துருக்கீங்க. ஐயோ மணி 8 அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு எல்லாத்தையுமே வாங்கிட்டு பண்ணிவிட்டு நீங்கள் மட்டும் அப்படியே பார்க்குறீங்க. பார்த்தா அங்கே யாருமே இல்லை. ஏன்னா எல்லாருமே 6, 6:30, 7 அதுக்குள்ளே எல்லாருமே கிளம்பி போயிடுவாங்க. நீங்கள் மட்டும் ஐயோ யாருமே இல்லை நினச்சி பூட்டிகிட்டு போயிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு குடுன்னு கதவுக்கிட்ட போகிறீங்க. நல்ல வேலை அன்லாக்கில் தான் இருக்குது. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்கீங்க. இன்றைக்கி நீங்கள் வரும்போது கார் எடுத்துகிட்டு வரல. ஸோ சில நேரத்தில் நீங்கள் அப்படியே மாற்றிப்பீங்க. பஸ்ஸில் வருவீங்க, சில நேரத்தில் காரில் வருவீங்க, சில நேரத்தில் 2 வீலரில் வருவீங்க. அந்த மாதிரி நீங்கள் மாற்றிட்டு வருவீங்க. இன்றைக்கி நீங்கள் 2 வீலர் கூட எடுத்துகிட்டு வரல. ஐயோ பஸ்ஸு எனக்கு அந்த டைமில் தானே தெரியும் எப்போ வரும்னு.
முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கிளம்பிட்டு இந்த பஸ் ஸ்டாப்புக்காக போகிறதுக்காக அப்படியே இந்த உங்கள் கம்பெனியை நோக்கி அந்த கம்பெனியை விட்டு வெளில போகிறீங்க. அப்போ பார்த்தா காரில் ஹாரன் அடிக்குது. யாராவது அப்படி சொல்லிட்டு திரும்பி பார்க்குறீங்க. அப்படியே டிரைவர் போட்டுட்டு பின்னாடி ஜியோன் ஜங்குக் உட்காந்துருக்காரு. பையன் எதுக்கு இங்கே நடந்து போயிட்டுருக்க? கார் எடுத்துட்டால? சும்மா பஸ்ஸில் வரலான்னு. சரி வா வண்டியில் இரு. இட்ஸ் ஓகே சார், ஐ கேன் மேனேஜ், நான் பார்த்துக்குறேன். டைம் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே உட்காரு. இல்லை சார். அவ்வளோதான், நீங்கள் கப்பிச்சு பேன இந்த டிரைவர் பக்கத்தில் சீட் இருக்கும்ல, அந்த சீட்டில் ஏறி உட்காந்துட்டீங்க. கடவுளே, இவர் இருந்தால் ஏர்பாட்ஸ் வேறு எடுத்துகிட்டு வரல, இல்லைனா சத்தம் அது தும்பார். பஸ்ஸில் போனாலாவது பாட்டாவது போட்டிருப்பானுங்க, அப்படி இல்லைன்னா நம்மளாவது பாட்டாவது கேட்டுட்டு போகலாம். ஒன்றுமே இருக்காது, ஒன்றும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்டு வரீங்க. இப்போது டிரைவர் பாட்டு ஏதாவது போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சத்தம் வருது பின்னாடியிலேருந்து. ஆனால் அப்படியே நீங்கள் ஒரு நிமிஷம் அப்படியே பின்னாடி திரும்பி பார்க்குறீங்க, அது ஜியோன் ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் என்ன அப்படி பார்க்குற? என்னால் பாட்டு கேட்கக்கூடாதா? இல்லை சார், உங்களுக்கு மியூசிக்லாம் பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்படியே ஆர்வம் தாங்கலை. பிடிக்குமே. அப்படியே டிரைவர் அண்ணன் உங்களை ஒரு மாதிரி பார்க்குறாரு. இவர் ஏன் நம்மளை அப்படி பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாட்டு போட்டால் போதும் அப்படின்னு சொல்லி நீங்கள் இருந்துகிட்ருக்கீங்க. இப்போ அவர் ப்ளே பண்ணுறாரு. சத்தம் மட்டும்தான் கேட்குது, வாய்ஸே கிடையாது. லைக் எப்படி சொல்கிறதுனா, ஒரு மாதிரி கரோக்கியாக ஓடாது அந்த மாதிரி ஒரு பாட்டு. அதுவும் ஆதி பழசு பாட்டு, ஒரு 1970s அந்த மாதிரி உள்ள ரேஞ்சில் உள்ள பாட்டை கரோக்கியாக மட்டும் எடுத்து, அது மட்டும் கரோக்கி தான் இருக்குதுல்ல, அதை மட்டும்தான் நீங்கள் அப்படியே தள்ள கை வச்சுட்டு, ஐயோயோ இவர் எந்த காலத்தில் இருக்கார், ஐயோயோ போச்சா அப்படின்ற மாதிரி இருக்கீங்க. அந்த டிரைவர் அண்ணன் ஐயோ அப்படிங்கிற மாதிரி, விதியே அப்படிங்கிற மாதிரி இருக்காரு. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு, இதுக்கு தான் அந்த மனசு அப்படி நம்மளை பார்த்தாரா, அப்போ தெரில இப்போ தெரியுது அப்படின்னு மனசுக்காக நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. என்ன ஒரு பாட்டு, அருமை இல்லை வயன். இது என்ன பாட்டுன்னு கரெக்டாக கண்டுபிடி பார்க்கலாம். சார் அப்போல்லாம் நான் பிறக்கவே இல்லை சார், இன்றைக்கி இந்த பாட்டே தெரியாது சார். நீங்கள் சொல்கிற பாட்டெல்லாம் எங்கள் அம்மா காலத்து பாட்டு சார், எங்கள் அம்மாவே இப்போல்லாம் கேட்குறதில்ல சார். ஓ சரி 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 டிரைவர், புது பாட்டு வைங்க. ஓகே சார். அதுலேயும் கரோக்கி மட்டும்தான் ஓடுது. புது பாட்டுனா வேறு ஒன்றும் இல்லை, 2000க்கு முன்னாடி உள்ளது, 1990 அந்த இது. ஸோ ஏனும் தேர்வெழுதி அந்த பாட்டு அந்த மாதிரி ஓடுது. நீங்கள் டப்புன்னு அந்த இதை ஆஃப் பண்ணிவிட்டு, இட்ஸ் ஓகே சார், காற்று மட்டுமே நல்லா இருக்குல்ல, ப்ரீஸு, நம்ம எப்படி பார்த்துட்டு போகலாம் சார். நைஸ் வைப் வயன், ப்ளே பண்ணுங்க. ஓகே சார். ஷோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே இந்த ஜன்னலை பார்த்த மாதிரி அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே பொறுமையாக இந்த இதை விண்டோவை அப்படியே இறக்குறீங்க பாருங்கள். வயன் விண்டோவை ஏற்று வயன், ஈஸி காற்று வெளில போகுது. ஐயோ முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு தலையில் அப்படியே கை வச்சுட்டு, சரி சார் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே அந்த விண்டோவை ஏற்றி உட்காந்துட்டிங்க. அப்படியே விண்டோவை பார்த்த மாதிரி அப்படியே வெளியில் போகிறதுக்காக ஏங்குற ஒரு குழந்த மாதிரி அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. பாவம்மா, அப்படியே உங்களுக்கு என்னன்னு தெரில, இந்த பழைய பாட்டா இல்லை அப்படியே ஏசி காற்றா இல்லை அமைதியாக போகிற சூழலையா எதுன்னே தெரியாது. அப்படியே உங்களுக்கு தூக்கம் வந்துடுச்சு, தூங்கிட்டீங்க. இப்போ உங்கள் வீட்டுக்கு தான் ரொம்ப தூரம். ஸோ அதனால் உங்கள் வீட்டில் விட்டுட்டு தானே அப்புறம் அவர் வீட்டுக்கு அவரை போகணும். ஸோ உங்கள் வீட்டுக்காக தான் அப்படியே போயிட்டே இருக்காங்க. இந்த ட்ராவல் ரொம்ப அழுங்காமல் குலுங்காமல் போகிறதால செம்மத்துக்கும் உங்களுக்கு நல்லா முரட்ட தூங்கிட்டீங்க. இப்போது சார் வயன் மேம் தூங்கிட்டாங்க, வீடு வந்துடுச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் டிரைவர் பொறுமையாக பேசுகிறாரு. நீங்கள் எழுந்திரிச்சிருங்கன்னு சொல்லிட்டு இப்போது அப்படியே ஜியோன் ஜங்குக் பொறுமையாக எழுந்திரிச்சு, தூங்கிட்டாளா என்ன அப்படிங்கிறாரு. ஆமாம் சார் தூங்கிட்டாங்க மேம் முன்னாடியே. இரு பே
அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களை பயமுத்துறாரு அம்மா. நீங்கள் அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எழுந்திருக்கிறீங்க. ஓ சாரி சார். பயப்படவே இல்லை நீனு. சார் இதெல்லாம் பயமுத்துறதா சார், கிரிஞ்சு பண்ணாதீங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நீங்கள் கிளம்பிட்டீங்க. ஸோ இப்போது நான் பண்ணதை பயமுத்துற மாதிரி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜியான் ஜாங்கு கேட்குறாரு. அப்படி எனக்கும் தோணலை சார். கொஞ்சம் பயிற்சி வேண்டுமோ அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் நேரம் அப்படியே பேக் டு த ஃபார்ம், திருப்பியும் அவர் வந்து கொஞ்சம் உள்ளே போகணும். உங்களை ரிட்டர்ன் பேக் விட்டுட்டு அவர் இப்போ வீட்டுக்கும் போயாச்சு. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஜஸ்ட் அவர் திங்க் பண்ணிட்டே இருக்காரு. அப்படின்னு எதையோ நினச்சி திங்க் பண்ணிட்டே இருக்காரு. ஸோ இப்படியே ஒரு 2 weeks போயிருக்கும். போனதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தா திடீர்னு அவங்க அம்மா திருப்பியும் ஒரு வரனை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. வயன் இந்த மாதிரி இன்னைக்கு லீவ் போகணுன்னுலாம் ஒன்றும் அவசியம் இல்லை. அவங்க பொறுமையாக 8 மணிக்கு தான் வராங்களாம். அதனால் நீ என்ன பண்ணிவிடு, வந்துரு. திருப்பியும் மாப்பிள்ளை பார்த்து வச்சுருக்கியாம்மா நீனு? பின்னா உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கக்கூடாதா காலத்தில்? ஆள பாரு எப்படி அப்படிங்கிறாங்க. ஏம்மா இப்படி பண்ணுற நீனு? அதில் உள்ள துக்கமே என்ன போய் முடியல. என்ன துக்கம்? என்ன பேசுகிற? எனக்கு புரியல. ஒன்றும் இல்லை. சரி நல்லது. எப்போ? நாளைக்குடி. இப்போ சொல்லு உயரத்தில். ஏம்மா என் ஒர்க்கை பற்றி தான் உனக்கு தெரியும்லம்மா. நீ முன்னாடியே சொன்னாதானம்மா நான் அதுக்கேற்ற மாதிரி என்னோடய ஷெட்யூல்ஸ் எல்லாம் மாற்றணும். நீ மட்டும் ஏதோ புரியாதரமாக பேசிகிட்டு இருக்க. ஏம்மா இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சொல்லிகிட்டு இருக்கீங்க உங்கள் அம்மா கிட்ட. நான் என்னடி பண்ணுறது, அந்த பையன் நாளைக்கு வரணும்னு சொல்கிறாரு. வேண்டாம் அப்படின்னா சொல்ல முடியும். ஏற்கனவே ஒரு வரன் தட்டி போயிடுச்சு. அதையே எனக்கு மனசாகல. அதனால்தான் நாளைக்கு வந்துடு சரியா? சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாத்தையுமே, ஏன்னா இன்றைக்கி உங்களை மாப்பிள்ளை பார்க்க போகிறாங்க, அதனால் நீங்கள் எல்லாத்தையுமே அப்படியே வைண்ட் அப் பண்ணிவிட்டு அப்படியே இது பண்ணிகிட்டே இருக்கீங்க. லைக் எல்லா ஷெடியூல்ஸையும் அப்படியே சரி பண்ணிகிட்டே இருக்கீங்க. எதுவுமே 5 மணிக்கு மேலே எந்த பெண்டிங்கும் வைக்காத. எல்லாத்தையும் 5-5:30 முடிச்சிடு. 6 மணி இல்லைன்னா 6:45. எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போவோம் இங்கேருந்து? ஆமாம் 6:30 மணிக்கு வீட்டுக்கு போவோம். ஆமாம் அப்போ தான் கிளம்புறதுக்கெலாம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து மைண்டில் கேல்குலேஷன்லாம் போட்டுட்டு போகிறீங்க. சார் நான் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி ஓகே ஓகே வாங்க நீ கிளம்பு. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருந்தாலும் நான் இப்போ ஹேண்ட்பேக் எடுப்பேன், டொர்ருன்னு கால் பண்ணுவான் பாரு அவன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒவ்வொன்றா எல்லாத்தையும் சரி பண்ணிட்டுருக்கீங்க. அதேமாரி கால் வருது. நான் நினச்சேன் எப்படி அவங்க கூட தான் நான் 4 வருஷமாக குப்பை கொட்டிகிட்ருக்கேன், எனக்கு தெரியாது இவனை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை அட்டன் பண்ணிட்டு, ஹலோ சொல்லுங்கள் சார், நான் தான் பேசுகிறேன்னு என் வாய்ஸே இல்லாமல் கூட கண்டுபிடிச்சிட்டே போயேன். என்னை பற்றி எவ்வளோ புரிஞ்சு வச்சுருக்க. நீ முதல்ல மூடிட்டு சொல்லுடா அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு, சொல்லுங்கள் சார் கெஸ்ட் தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி ஓகே, சும்மா தான் கால் பண்ணி பார்த்தோம். நீங்கள் உங்களுக்கு அவ்வளோ காண்டாகுது, லைக் வெளில சொல்ல முடியல அவ்வளோதான். சார் எதுக்கு சார் சும்மா கால் பண்ணோம்? நீங்கள் நேரம் கிளம்பியிருப்பீல்ல. சரி ஓகே பை, இது சொல்கிறது தான் கால் பண்ணேன். ஓகே பைத்தியமாங்க, ஐயே லூஸாக போயிட்டான். பாய் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு அவரோட கேபினை மட்டும் ஒரு மாதிரி ஏலனம்மா அப் அண்ட் டவுன் பார்த்துட்டு அப்படியே திரும்பி போயிட்டீங்க. அதில் வேலை இன்றைக்கி நீங்கள் ஸ்கூட்டியில் வந்திருக்கீங்க. ஸோ ஸ்கூட்டியில் அப்படியே வந்துட்டுருக்கீங்க. இப்போது வரும்போதுலாம் யோசிச்சுட்டு ஒரு மாதிரி வியர்டாக பிஹேவ் பண்ணுறானே, அவன் பைத்தியமாயிட்டானா என்ன அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஸோ இன்றைக்கி வீட்டுக்கு வந்தாச்சு. கடவுளே ஏதாவது ஃபிக்ஸ் ஆகிடணும், அப்படி இல்லையா அவன் என்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிடணும். நான் சொல்கிற மாதிரி வச்சுக்காத கடவுளே, மனசு ரணமாக இருக்குது எனக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ இதே மாதிரி எதுவுமே நடக்காது, நல்லதாக நடக்கட்டும் அப்படின்னு நீயே மனசுக்குள்ளே நினச்சிக்கோ ஏன் அப்படிங்கிறீங்க. ஸோ இப்போ எல்லாத்தையுமே கிளம்பியாச்சு. கிளம்பி முடிச்சுட்டு வழக்கம் போல் இன்றைக்கான அழகாக சாரி கட்டியிருக்கீங்க, அதேமாதிரி கார்ஜியஸாக இருக்கீங்க, வெயிட் பண்ணிருக்கீங்க. இப்போது மணி ஒரு 7:45 அந்த மாதிரி இருக்கும். ஆமாம் எப்போம்மா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கத்துறீங்க. இப்போ ஒன்றும் அடை கொடுக்குமா ரெண்டி மா எப்போம்மா வருவாங்க? ஐய இப்படிலாம் பேசாச்சு அம்மா வெறியத்தாதம்மா என்ன அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க.
சரி மாப்பிள்ளைக்கிட்ட இப்போ எப்படி பேசுவேன்? இப்படிலாம் சிரிக்காதடி. ஐயோ அம்மா எனக்கு வெக்கம் வந்துச்சும்மா, அதுதாம்மா அதுமாரி பண்ணேன். ஓ இதெல்லாம் உனக்கு பண்ண தெரியுமா? இப்படிலாம் பண்ணாதம்மா நீ. இப்போது சத்தம் வருது, உள்ள ஓடு உள்ள ஓடு உள்ள ஓடு. அப்படி சொல்லி கொடுக்கணும்னு உங்களோட ரூமுக்கு வந்துட்டீங்க நீங்கள். ஐயோ வந்துட்டாங்க, படப்படப்படணும் ஹார்ட் அடிக்குது. ஐயோ ஏன் இப்படி வெளில விழுந்துரு, துடிச்சு சுய செத்து போயிருப்போ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கடுப்பாகுது. ஸோ நீங்கள் இப்போ கார் ஒரு 2 கார் வந்துருச்சு, பரவாயில்ல வசதி போலையே. போனதோட என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க பேர் கூட எங்கள் அம்மா சொல்லவே இல்லை. அடுத்த தடவை என்ன பொண்ணு பார்க்க வரும்போது, அடுத்த தடவைலாம் வேணாம் ஒயன், ஏன் ஒயன் அந்தமாதிரி வாய வைக்கிற அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே நீங்களாம் சொல்லிகிட்ருக்கீங்க. ஸோ செட் ஆகிடும், ஃபிக்ஸ் ஆகிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாப்பிள்ளை உனக்கானவன் தான், அப்படி மனசை ஏற்றுக்கோ. சரியா? அப்படின்னு நீங்கள் அப்படியே இதாக இருக்கீங்க. ஹார்ட் பீட் டப் டப் டப்னு துடிக்குது. ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு உங்கள் அம்மா, எவ்வளோ நேரம் ஒரு மனசு உள்ளே உட்காந்துருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பொறுமையாக அப்படியே வரீங்க. உங்கள் அம்மா அதுமாரி உங்களை அழைச்சிட்டு வராங்க. அதுமாரி குனிஞ்ச தலை நிம்மறாமல் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. அங்கே ஏதோ பேசிகிட்ருக்காங்க போல். ஸோ மாப்பிள்ளை ஏதோ கோட் ஷீட் போட்டிருக்க மாதிரி இருக்குது. நம்ம சரி கட்டியிருக்க மாதிரி கோட் ஷீட்டா அப்படிங்கிற மாதிரி மனசுல நினச்சிட்ருக்கீங்க. உட்காருமா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. பரவாயில்ல உட்காருமா அப்படிங்கிறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே பொறுமையாக உட்காருங்க. இப்போ வரைக்கும் மாப்பிள்ளை ஃபேஸ் அதுமாரி பார்க்கவே கிடையாது. எங்களுக்கு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கு அதை கேட்கவே அப்படியே ஆனந்தமாக இருக்குது. பொண்ணுக்கு அது அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. வேணும்னா அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டோம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க. ஸோ 2 பேருமே அப்படியே நீங்கள் உங்கள் ரூமுக்கு போகிறீங்க. முன்னாடி நீங்கள் தான் போகிறீங்க, உங்களை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி வர மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே கீழே குனிஞ்ச மாதிரி உட்காருங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு டக்குன்னு நீங்கள் அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே அவரோட ஃபேஸை பார்க்குறீங்க. பார்த்தா அது ஜாங்குக்கு. சார் நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கிங்கில் அவர் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அவர் நான் தான். ஏன் உங்கள் அம்மா என்னோடய ஃபோட்டோ எதுவுமே காட்டவே இல்லையா என்ன? கேடி மறைச்சிட்டல நீனு, உன்னை பொண்ணு பார்க்க வராங்கன்னா ஏன் சொல்லலைன்ட்ட? போனதை சொல்லியே ஊற்றிக்கிச்சு, அதான் ஏன் இந்த சொல்லிக்கிட்டேன்னு. அப்போ நான் பேட் லக்கா? அப்படிலாம் இல்லை சார், உங்களை தாண்டி இன்னொருத்தவர்கிட்ட அந்த கிளர்க்கிட்டேன்னு தான் சொன்னேன். அப்படிலாம் நான் நினைக்கல. அம்மா இன்றைக்கி ஷெடியூல் ஈவினிங் 8 o'clock மேலேன்னு சொன்னாங்க, அதனால தான் நான் வெளியில் அவ்வளோ சொல்லிக்கல. அது இருக்கட்டும், நீங்கள் எப்படி இங்கே, அதுவும் எனக்கு வர மாப்பிள்ளையா எப்படி அப்படின்னு ஷாக்கிங்கில் கேட்குறீங்க. ஏன் நான்லாம் உன்னை கல்யாணம் பண்ணிக்க கூடாதா? அது எப்படி சார்? அப்போ எனக்கு நோ சொல்ல போறியா? அது எப்படி சார்? என்னது எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு ஓகேவா நாட் ஓகேவா? சார் எனக்கு எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. எப்படி அம்மா உங்களை செலக்ட் பண்ணாங்க எனக்கு எதுவுமே தெரியாது. மேட்ரிமோனியில் வந்துச்சுன்னு அம்மா சொன்னாங்க. பார்த்தா அது நீயா இருந்தது. யோசிச்சு பார்த்தேன், எனக்கு குறைன்னு உன்கிட்ட சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. லைக் ஐ எம் ஸோ கம்ஃபர்டபுள் வித் யூ. இது லைஃப் டைம் தொடர்ந்துச்சுன்னா எனக்கு ஹாப்பி தான். அதனால் நானும் சரி ஓகேன்னு சொல்லிட்டேன். தட்ஸ் ஹவ். ஆனால் எனக்கு நாட் ஓகே சார். அப்படியே உங்களை ஒரு மாதிரி பார்க்குறாரு. யா உன்னோட பார்ட்னரில் எது எனக்கு ஒத்து போகல அப்படிங்கிறத நீ சொல்கிறியா? நான் வேலிடாக இருந்ததுன்னா நானே வேண்டான்னு சொல்லிட்டு போய்ட்றேன். அது எப்படி சொல்கிறது இவர்கிட்ட? ஐயோ எப்படி நான் சொல்லுவேன் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கீங்க. சும்மா சொல்லணுமேனு எனக்கு காமெடி பண்ணுறேன் நீ. அப்போது சொல்லணுமேனு ஏதாவது சொல்லிகிட்ருக்க. சரி ஓகே, நான் ஆன்ட்டிக்கிட்ட போய் சொல்லிடுறேன். ஓகே அப்படி
அப்படின்னு நீங்கள் அப்படியே அவரை பார்த்துட்ருக்கீங்க. ஸோ உங்களை தாண்டி அப்படியே போயிட்டாரு. நானும் ஒயனும் பேசிட்டோம். ஒயனுக்கு இதில் சந்தோஷந்தான். எனக்கும் என்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லிட்டாரு. அவங்க அம்மா, என்னடா உண்மையாவா சொல்கிற? நிறைய பொண்ணுங்களை காமிச்சிருக்கேன், இத்தனைக்கும் அவெல்லாம் உன்னோட ஸ்டேட்டஸோட அதிகமாக இருந்தா அவ்வளோலாம் வேணாம்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு மட்டும் எப்படா ஓகே சொன்னேன்? சில விஷயம் இருக்குமா. ஆண்டி, நீங்கள் ஏதாவது ஃபர்தராக முடிவெடுக்கணும்னா சொல்லுங்கள், அது என்ன செய்யணுமோ செஞ்சிடலாம். சரிங்க மாப்பிள்ள. சரி, அப்போ நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துட்டு கிளம்பிட்டாருங்க. கிளம்பினதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்கணும் உங்கள் அம்மா கிட்டே போயிட்டு, அம்மா அவர் யாருன்னு தெரியுமா உனக்கு? யாருக்கு தெரியும்? ஒரு பெரிய கம்பெனியை வச்சு ரன் பண்ணிகிட்ருக்க மனுஷன்னு அது எதுவும் படித்தா அவர் பேர் ஜியான் ஜங்குக். இப்போ சொல்லு, நீனு தாயா நீ என்னை பிடிச்ச குழியில் போய் தள்ளி விடுற? மாப்பிள்ளையை பார்க்க சொன்ன, என்ன பேய போய் கண்டு வச்சிருக்க? அறிவு இருக்காமா உனக்கு அப்படிங்கிறீங்க. ஏன்டி இப்படி திட்டுறா? அம்மா, அவர் தாம்மா என் பாஸு. எவ்வளோ சொல்லியிருப்போம் உங்ககிட்ட, என்னை போட்டு டார்ச்சல் பண்ணுறேன், என் கூடவே இருக்கும், ஒட்டுவார் ரொட்டியாக இருக்கா அப்படின்னு இவ்வளோ நான் பொங்கியிருப்பேன். ஐயோ, அவன் வேற பிடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டானே. இப்போ நான் அவனை வேண்டான்னு சொன்னான், வேலையில் ஏதாவது அப்படிப்பானே. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? என் வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னு தெரியல. இப்போ நான் என்னால் நோவும் சொல்ல முடியலையே. நீங்கள் அப்படியே சொல்லிட்டுருக்கீங்க. வயன், நான் பார்த்துக்கிறேன். இப்போ என்ன, உனக்கு இந்த வரன் வேணாம், அதுக்கப்புறம் நீ ஃபீல் பண்ணக்கூடாது. அம்மா, நீ எனக்கு இவனை கட்டி வச்சாதம்மா நான் ஃபீல் பண்ணுவேன். சத்தியமாக நான் ஃபீல் பண்ண மாட்டேன்ப்பா. கல்யாணம் பண்ணி வைக்காதம்மா என்ன, இவனோட வேண்டாம். சரி, ஓகே, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அம்மா, எனக்கு நீ தெய்வம் மாதிரி தெரியறம்மா அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறீங்க. இப்போது அதே மாதிரி வீட்டுக்கு போய்ட்டதுக்கு அப்புறம் அடுத்த நாள் மார்னிங்கில் இப்போ சண்டே உங்களுக்கு லீவ் தான். ஸோ சண்டே அப்படிங்கிறதால கால் வந்திருக்கும், மாப்பிள்ளை வீட்லேருந்து உங்களுக்கு ஓகேவா, ஏதாவது சரி இதை பற்றி ஃபர்தராக கல்யாணம் இப்போ பொண்ணு பார்த்துட்டாங்கன்னா ஃபர்தராக என்னென்ன எடுப்போமோ அந்த மாதிரி டிசிஷன்ஸ்லாம் எல்லாத்தையுமே கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு உங்கள் அம்மா எப்படி சொல்கிறதுனா, லைக் பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்கன்னா எங்கள் வேலை விஷயத்தில் ஒய்யனுக்கு அப்படிப்பாரோ அப்படிங்கிறதால, இல்லை எங்கள் வீட்டில் இந்த மாதிரி சாஸ்திர சம்பிரதாயம் கிடையாது, இல்லை எங்களுக்கு இது செட் ஆகலை, இல்லை அது பண்ணல இது பண்ணல, ஒரு மாதிரி நம்ம விட்டு கொடுக்காமையே லைக் இப்படி ஒரு மாதிரி டிஸ்டன்ஸ்டாக இருந்தோன்னா அவங்களுக்கு பிடிக்கலையோன்னு சொல்லிட்டு ஆப்போனண்ட் விலக்கு போடுவாங்களே. ஸோ அந்த மாதிரி உங்கள் அம்மா பண்ணிகிட்ருக்காங்க. பட் ஸ்டில் டசன்ட் ஒர்க் டு ஹிம். ஸோ அவர் அதுக்கப்புறம் டைரெக்டாக அவர் டீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பாருங்கள் ஆண்டி, உங்களுக்கு என்ன தோணுதோ அதையே செய்யுங்க, எனக்கு எதுவுமே ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் மேரேஜ் பண்ணுறதா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நான் பண்ணுறதாலும் பிரச்சனை இல்லை. எனக்கு நீங்கள் எந்த எப்படி முறை இருந்தாலும் ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் எனக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சா போதும். தட்ஸ் வாட் ஐ வாண்ட் அப்படிங்கிறாரு. எங்கள் அம்மாவுக்கு ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரிலையே அப்படின்னு சொல்லிட்டு தலையில் கை வச்சுட்டு உட்காந்துட்ருக்காங்க. இங்கே நீங்கள் உங்கள் அம்மா கிட்டே போயிட்டு, அம்மா என்னம்மா ஆச்சு, ஏம்மா தலையில் கை வச்சுட்டு உட்காந்துட்ருக்குன்னு. பின்ன நீ என்ன பண்ணுறது, என்னாடி அவன்கிட்ட நான் என்ன சொன்னாலும் அவர் நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ செய்யுங்க, அது இது பண்ணுறாரு. எனக்கு ஒன்றுமே புரியலடி, எனக்கு எப்படி இதை தள்ளி வைக்கிறதுனே தெரிலடி. என்னம்மா சொல்கிற, நாளைக்கு வேறு எனக்கு ஆஃபீஸ் இருக்குமா, அவன் வேறு கேட்பாம்மா, இப்போ நான் என்னம்மா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தலையில் கை வச்சுட்டு உட்காந்துட்ருக்கீங்க. இப்போ உங்கள் அப்பா வராரு. ஏன் என் உனக்கு அவரை பிடிக்கல? அப்பா, ஆஃபீஸில் இருக்கிற அந்த 8 மணி நேரம் 9 மணி நேரமே எனக்கு தாக்கு பிடிக்க முடியல. வாழ்நாளில் ஃபுல்லாக காலையில் எழுந்திரிக்கிறதும் அது மூஞ்சில்லை, ஆஃபீஸ்க்கும் அவரோட ஆஃபீஸ்க்கு போகிறது, திருப்பியும் வீட்டுக்கு வர்றது அவரோட வர்றது, அதுக்கப்புறமும் நைட்டு தூங்குறது அவரோட தூங்குறது. ஐயோ, ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் ஒரு மூஞ்சி என்னால் பார்க்க முடியாதுப்பா, அது அவரை வாய்ப்பே இல்லைப்பா, ப்ளீஸுப்பா வேண்டாம்ப்பா அப்படின்னு நீங்கள் அலற மாதிரி பண்ணுறீங்க. இதை பாருமா, ஒரு வேளை அவர் ரொம்ப நல்லவராக இருந்தார்னா, உனக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்காக அவர் மாறினார்னா, ஒரு வேளை கல்யாணத்துக்கு அப்புறம் ஒன்று ஆஃபீஸ் போவேனான்னு சொன்னார்னா, யோசிச்சுப்பாரு. நீ இப்போ அவர் ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணுற, இப்போது ஆஃபீஸ் போகக்கூடாதுன்னு சொன்னால் உன்னால் அஃப்கோர்ஸ் வேறு ஒரு ஆஃபீஸ்லையும் ஜாயின் பண்ண முடியாது. என்ன பண்ணுவேன்?
இப்போது நீ வேண்டான்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோ, இப்போது இந்த ஆஃபீஸை விட்டு உன்னை வெளில தருத்துறான்னு நீ எந்த ஆஃபீஸ் போவ? ஞாபகம் இருக்குல்ல, இந்த ஆஃபீஸ் நீ எதுக்கு சூஸ் பண்ணன்னு? நீங்கள் அப்படியே யோசிச்சு பார்க்குறீங்க. இவர் ஸ்டார்டிங் சேலரியே உங்களுக்கு 1.5 lakhs தந்தார். ஸோ அந்த அமௌண்ட்டில் வேறு யாருமே உங்களுக்கு வந்து கொடுக்கவே இல்லை. இருந்தாலும் எப்படின்னா, உங்களுக்கு ஸ்டஃப் எதுவும் இருந்தாலும் உங்களோட ஸ்டார்டிங் சேலரி வந்து பார்த்திங்கன்னா 60K அந்த மாதிரி தான் கொடுத்துட்ருந்தாங்க. இவர் தான் வந்து எடுத்தோடனே உங்களோட ஸ்டஃப் பார்த்துட்டு இந்த அமௌண்ட் கொடுத்துருக்காரு. ஆனால் இப்போது நீங்கள் வந்து 2 lakhs நீங்கள் வாங்குறீங்க பர் மந்த் மட்டுமே. ஸோ இதில் தான் உங்கள் ஃபேமிலி ரன் ஆகிட்டுருக்கு, எக்ஸ்பென்சஸ் போயிட்டுருக்கு, எல்லாமே தான். ஸோ இந்த இதுக்காக தான் நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இருக்கிறது. இப்போது அவர் நீ வந்து நீ வந்து வேறு ஏதாவது ஜாப் பார்த்துக்கோ, என்னை வேணான்னு சொன்ன பொண்ணுக்கு நான் எதுக்கு வந்து வேலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஏதாவது ஒரு ஆஃபீஸ் தள்ளிட்டாருன்னு என்னம்மா பண்ணுவேன்? அப்படியே நீங்கள் ஒரு மாதிரி ஷாக்கிங்காக அது வாயை பொழுதுட்ருக்கீங்க. என்னப்பா பண்ண சொல்கிறீங்க இப்போ என்ன? இது பாருமா, இது உன் வாழ்க்கை, சாய்ஸ் இஸ் யோர்ஸ். இவெல்லாம் உன் மாப்பிள்ளை நான் உங்கள் முன்னாடி தான் நிப்பாட்ட முடியும். வேணும் வேணாம் கல்யாணம் பண்ணிக்கலங்கிறது உன் வாழ்க்கை. நான் இதெல்லாம் இருக்குது, இந்த பிரச்சனைலாம் இருக்குது, எஸ் சொன்னால் இதுமாரி ஆகும், நோ சொன்னால் இந்தமாரி ஆகும், நான் உனக்கு வந்து ஒரு லைன் போட்டு தரேன். அதை பிடிக்கிறதும் பிடிக்காமல் இருக்கிறதும், வேணான்னு சொல்கிறதும் வேணும்னு நினைக்கிறதும் உன் இஷ்டம். நாளை பின்ன கல்யாணத்துக்கு அப்புறம், அம்மா உங்களால் தான் நான் வந்து இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், என் வாழ்நாள் முழுக்க ரொம்ப கொடுமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீ நாளை பின்ன அழுது புரண்டாலும் எங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால தான் சொல்கிறேன், இது உன் வாழ்க்கை வயன். உனக்கு பிடிக்கலையா பரவாயில்ல, வர்றது எல்லாத்தையுமே நீ ஃபேஸ் பண்ணிக்கிறியா, பிரச்சனையே கிடையாதுமா. நாங்கள் அடுத்த மாப்பிள்ளை கூட பார்க்குறதுக்கு எங்களுக்கு 1க்கு 40 பார்க்க கூட எங்களுக்கு தயாராக தான் இருக்கும், எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனால் எல்லா வரனும் இந்த மாதிரி நல்ல வரனாக இருக்கும், இந்த மாதிரி பையனாக இருப்பான். நீ 4 வருஷம் பார்த்துருக்கல்ல, அவருக்கு எல்லா நல்லது கெட்டதும் உனக்கு தெரியும். அவர் உங்ககிட்ட மறைக்கணும்னு நினச்சாலும் மறைக்க முடியாது சில விஷயங்கள்லாம். உனக்கு அதை பற்றி எல்லாமே தெரியும். அதனால் எதாக இருந்தாலும் பார்த்து டிசிஷன் எடு. வேணால் டைம் கூட சொல்லிக்கோ, நாங்கள் வேணால் தாராளமாக டைம் தரோம், சரியா? ஆனால் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ரிக்ரெட் பண்ணாது, அவ்வளோதான் சொல்ல வரேன். நீங்கள் அப்படியே ஒரு நிமிஷம் அமைதியாக உங்கள் அப்பா சொன்னது மட்டும் கேட்டுட்டு அப்படியே பெட்ரூமில் போய் அமைதியாக உட்காந்துட்ருக்கீங்க. இப்போ எஸ் சொல்கிறதா நோ சொல்கிறதா அப்படின்ற ஒரு கொஷின்னு, அவ்வளோ கன்ஃபியூஷன். ஸோ அவ்வளோதான் கைஸ், இதோட இந்த சீரீஸில் உள்ள இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் முடியுது. உங்களுக்கு இது கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, 안녕 பாய் 사랑해 미소빌라게 니꼬 니꼬 니